செருமினாள். இந்த நெகிழ்ச்சி பாசமெல்லாம் நாளைக்கு இருக்காதென்று இன்றிரவே முழுமூச்சாக ஈடுபடுகிறீர்களோ? சரி, ஆனால் அவருக்கு ஒரு வழி சொல்லிவிட்டு இதெல்லாம் நடக்கக்கூடாதா என்று ஆதங்கத்தோடு கேட்டாள் விஷாலி. ஓரிரு நிமிடம் அசௌகரியமான மௌனமோ நிலவியது. அதனை துரியோதனனே கலைத்தான். மெல்லிய ஆனால் உறுதியான குரலில் சொன்னான். அவன் பிழைக்க மாட்டான் அண்ணி. விலா எலும்புகள் நுரையீரலை துளைத்திருக்கிறது. பாதி இரத்தத்தையாவது இழந்திருக்கிறான். மருத்துவர்கள் அர்ஜுனனின் அம்பு அவனுடைய தேர்காலை தாக்கிய பொழுதே அவன் இறந்திருக்க வேண்டும். இத்தனை நேரம் உயிர் பிழைத்திருப்பதே அதிசயம்தான். இன்னும் சில நிமிடங்கள் தான் என்கிறார்கள். நாம் அனைவரும் இந்த நேரத்தில் அவருடைய அருகில் இருப்போம். அது ஒன்றுதான் நாம் செய்யக்கூடியது. வாருங்கள் என்றான் துரியோதனன். இன்னும் சில நிமிடங்கள் தான் என்று 8 நாளிகையாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா என்று விஷாலியோ துரியோதனனை பார்த்து கேட்டாள்.